மதுரையில் உள்ள பிரபல ஜெசி ரெசிடென்சி உள்பட 4 தங்கும் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், இந்த வெடிகுண்டு மிரட்டல் எப்போது விடுக்கப்பட்டது? முழு விவரம் என்ன? நிச்சயமா கனிமொழி, அதாவது மதுரையில் உள்ள பிரபல 4 தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மதுரை சின்னத்துக்கிக்குளம் பகுதியில் உள்ள ஜேசி ரெசிடென்சி, மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள மதுரை ரெசிடென்சி, மதுரை காலவாசல் பகுதியில் உள்ள ஜெர்மான்ஸ் ஹோட்டல், அதே போன்று பெருங்குடி பகுதியில் உள்ள அமிகா தங்கும் விடுதி உட்பட 4 தங்கும் விடுதிகளுக்கு இமெயில் மூலமாக சரியாக 11 மணிக்கு பைப்லைன் மூலம் வெடிகுண்டு வெடித்துவிடும், நீ 11 மணிக்குள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று அந்த இமெயிலில் கூறியிருந்ததாகவும், உடனே அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டார்கள். சோதனையில் அது புரளி என்று தெரிய வந்தது. மேலும் இதே போன்றுதான் 2 நாட்களுக்கு முன்பு 4 பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு இருப்பதாக இதேபோல் வதந்தி வந்தது. இதனால் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு அது புரளி என்று தெரிய வந்தது. தொடர்ந்து இதே போன்று மர்ம நபர் இமெயில் மூலமாக தங்கும் விடுதி பள்ளிகளுக்கு தொடர்ந்து மிரட்டல் விட்டு வருவதால் காவல்துறை மிகவும் குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள். மேலும் இது தனி நபரா இல்ல கூட்டாக வேற யாரும் இது சதி வேலை செய்கிறார்களா என்று காவல்துறை பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.